சென்னை திருவான்மியூரில் உள்ள தொழிலதிபர் வீட்டில் 120 சவர நகை 16 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் கோகுல். சென்னை திருவான்மியூரில் தொழிலதிபரை கத்தியால் வெட்டிவிட்டு வீட்டில் இருந்த மற்ற நபர்களை கட்டி போட்டுவிட்டு 120 சவர நகை மற்றும் 16 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவான்மியூர் கலாச்சத்திர காலனி எம்ஜிஆர் சாலையில் வசிக்கக்கூடிய தொழிலதிபர் மதியரசன் வீட்டிற்கு இன்று அதிகாலை 4 மணி அளவில் வந்த 7 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் வீட்டினுடைய பூட்டை உடைத்து மதியரசனை கத்தியால் வெட்டிவிட்டு மற்ற நபர்களை வீட்டில் கட்டி போட்டுவிட்டு பீரோவை உடைத்து பீரோவில் இருந்த 120 சவர நகை மற்றும் 16 லட்சம் ரூபாய் பணத்தை துணிகரமாக கொள்ளையடித்து தப்பி ஓடியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து திருவான்மியூர் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. வெட்டுக்காயங்களுடன் ஆபத்தான நிலையில் மதியரசன் தற்பொழுது தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதேபோல தப்பியோடிய அந்த 7 பேர் கொண்ட கொள்ளையர்கள் குறித்து தனிப்படை போலீசாரும் இன்று அதிகாலை முதலே தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. முக்கியமான ஒரு பெசன்ட் நகர் ஒரு முக்கியமான பகுதியில் அதிகாலையில் இதுபோன்ற துணிகர கொள்ளை சம்பவம் இந்த பகுதியில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல கொள்ளையர்கள் தப்பி ஓடிய காட்சிகள் ஏதாவது இந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளதா என்பது குறித்தும் கண்காணிப்பு கேமராவில் உள்ள காட்சிகளை ஆய்வு செய்து காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதேபோல தப்பி ஓடிய இந்த கொள்ளையர்கள் குறித்து மோப்ப நாய்களை வைத்தும் தனிப்படைகள் அமைத்தும் தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.